தூத்துக்குடி மாநகரில் பேருந்தில் இருந்து இறங்கிய பெண் தூய்மை பணியாளர் வெட்டி கொலை செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இசக்கி ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இசக்கி ராஜா, கொலை செய்தவர் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். அதாவது தூத்துக்குடி மாநகராட்சியில தூத்துக்குடி மஞ்சள் நீர் காயல் பகுதியைச் சேர்ந்த கனகாங்கிறவங்க தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க தூத்துக்குடி அருகில் உள்ள பழைய காயல்ங்கிற கிராமத்துல இருக்கிற மஞ்சள் நீர் காயல்ங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. அங்கிருந்து தூத்துக்குடி மாநகராட்சி தினசரி பேருந்துல பணிக்கு வருவது வழக்கமா வச்சிருக்காங்க. இவருக்கு கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால இறந்து போனால தன்னுடைய 3 குழந்தைகளோட மஞ்சள் நீர் காயல் வச்சுட்டு வராங்க. தினசரி அதிகாலையில் பேருந்துல தூத்துக்குடிக்கு பணியை முடித்து விட்டு திரும்ப மஞ்சள் நீர் காயல் செல்வது வழக்கமா வச்சிருந்திருக்கிறாரு. இந்நிலையில தூத்துக்குடி கனகா, அதாவது இந்த மாநகராட்சியில் வேலை பார்த்த கனகாவிற்கும் பசுவனை சேர்ந்த ஒரு நபருக்கும் அவர்களுக்கு இடையே தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில வழக்கம் போல அவங்க பணிக்கு பேருந்துல இப்ப தூத்துக்குடியில் உள்ள அண்ணமால் காலேஜ்ங்கிற பகுதியில அந்த பேருந்து நிறுத்தத்துல இறங்கி இருக்காங்க. அப்போ அந்த பகுதியில மறைஞ்சிருந்த ஒரு நபர் தான் மறைச்சு வச்சிருந்த அருவாளால பஸ்ல இறங்கின உடனே கனகா தலைய கழுத்துல வெட்டிட்டு அங்கிருந்து சாவகாசமா நடந்தே போய் தப்பிச்சு போயிருந்தாரு. இந்த தகவல் அறிஞ்சு 108 ஆம்புலன்ஸ் மூலமா கனகாவை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போறாங்க. ஆனா வழியிலேயே அவர் பரிதாபமா உயிரிழந்துறாரு. தொடர்ந்து இது சம்பந்தமாக தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கொலை சம்பந்தத்தில் ஈடுபட்ட அவரை தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவரை பத்தின தகவல் கிடைக்கல. யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா என்ன விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த இதே வாரத்துல இப்ப சில தினங்களுக்கு முன்னதாக தூத்துக்குடியில தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்த தூய்மை பணியாளர் ஒருவரும் இதே பிரச்சனைகள் இதே போன்ற கணவரை இழந்து அவருக்கு வேற ஒரு நபருடன் தொடர்பு இருக்கிறதாக அவருடைய உறவினரே ஒருத்தர் இதே மாதிரி பேருந்து நிலையத்தில் அவரை வெட்டி கொலை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒரே வாரத்தில் 2 பெண்கள் தூத்துக்குடியில் பேருந்து நிலையத்தில் வேலைக்கு போகும் நேரத்தில் இந்த மாதிரி வெட்டி கொலை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்மநாதன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி இசக்கி ராஜா.